சாரி கைஸ், காப்பிரைட் ப்ராப்ளம். ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான லவ் ஃபில் பிஜிஎம் பேக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்கோ, ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் நம்மளுடைய வியூவர்ஸ் தான் கேட்டிருந்தாரு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் இருந்தால் சென்ட் பண்ணுங்க, முடிஞ்சளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி. ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரிஷர்ட் இன்போ பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நாம் நீங்கள் இன்புட் பண்ண ப்ரிஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இப்போ பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த பிளாக் கலர் லிரிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து இந்த ஸ்டாரு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பேக்ரவுண்டு பிக்கு நீங்கள் என்ன ஆட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுங்க. அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எட் குரூப் போய்க்குங்க. ஸோ இதில் ஒரு 3 குரூப் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எட் குரூப் போய்க்குங்க. நான் ஆல்ரெடி பிக் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த லேயர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ நான் பண்ணீங்களா? ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற 2 லேயர்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயருமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பேக் வந்துடலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக ஆட் பண்ணுறதாம். ஜஸ்ட் பிளாக் கலர் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நாம் பிக்கை ஆட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி சேம் மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க பிக் வேணால் மெட்டலில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ண பின்னாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரிஸாக கொடுத்துருக்கு. அதுக்கு மேலுக்கு 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப் போயிட்டு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 வச்சுட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள், சொல்ல முடிஞ்சாலும் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி நான் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்டர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.